அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? ஜீயருடன் கோயில் கருவறைக்குள் நுழைந்த இளையராஜா படிக்கட்டுக்கு வெளியே அனுப்பப்படும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாத்தியா, இசைஞானிக்கே இந்த நிலைமையா போச்சுரா. யோ வாயா, உனக்கு மூக்கு வேர்த்திருக்குன்னு நினைச்சேன், அதே மாதிரியே வேர்த்திருச்சியா. தொக்கா ஒரு மேட்ரு மாட்டிருக்கு. இன்னும் 2 நாளைக்கு அறிவாலயத்து மீடியாவெல்லாம் இதை வச்சு செஞ்சிருவீங்க. யோ நீயே சொல்லு, ஜனனி ஜனனின்னு மனமுருக பாடினவர் அவரையே கோயிலுக்குள்ளார சேர்க்க மாட்டேங்கிறீங்களே. இதைத்தாயா சொன்னோம், சனாதன அடக்குமுறைன்னு சொன்னா எவன் கேட்கிறான்? இது சனாதனத்தை அடக்குமுறையா? யோ, சவுதி அரேபியால மெக்கா சிட்டிக்குள்ள ஒரு நான் முஸ்லிம் நுழைய முடியாது. கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் எந்த காலத்திலையும் போப்பாக முடியாது. அதெல்லாம் விடு, உங்க கட்சிக்கு ஒரு தனி தலைவராக முடியுமா? சும்மா மூப்பு மாதிரி பேசாதையா. யோ, ஃப்ளோல ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னியா? மானங்கனையா மரியாதை வச்சிருக்கன, முழுசா புரியாம பேசாதன்னு ஷார்ட்ல சொன்ன. அது சரி, தூமூ வீட்டுக்கு 4 பிராமணால கூப்பிட்டு பாத பூஜெல்லாம் பண்ணி பிராமண தோஷத்தை கழிச்சிருக்காராம்ல. யோ நீ ஒரு ஆளுன்னு, அவர் உடம்புல ஓடுறது எஸ்பி பிளட் குரூப்பியா? எவனோ தான் சங்கிப்பைய கிளப்பி விட்டானு அதை உட்காந்து இங்க சொல்லிட்டு உட்காந்துருக்க. ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், இப்படிலாம் தான் பிளட் குரூப் இருக்கு. இது என்னென்ன புதுசா அது மார்க்கெட்ல வந்திருக்கா? உனக்கு தெரியாத? எஸ்பி பிளட் குரூப்னா சுயமரியாதை பிளட்டிய. விசிகாக்காரங்க டொனேஷன் கேட்டு வந்தாங்களே, அவங்கள படியேற்றவே நீங்க அனுமதிக்கல. சரி, கூட்டணி கட்சி சம்பந்தமா பேசலாமேன்னு போட்டா அவங்களுக்கு சேரே போடல. எங்க அண்ணன் திருமாவளவனுக்கே நீங்க பிளாஸ்டிக் சேர் தான் போட்டீங்க. நீங்க முதல்வர் ஆகுறதுக்கு படாத பாடுபட்ட கூட்டணி கட்சி எல்லாம் இப்படி பதம் பாக்குறீங்களே ஐயா, என்னையா அது? என்ன பதம் பாக்குது? ஆட உடுப்பா, ஈரோடு எம்எல்ஏ ஈவேராவின் பேரன் கலைஞரை கழுவி கழுவி ஊத்துனாரே ஈவிகே சிலங்கோவன் இறந்து போயிட்டாரு. மறுபடியும் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. காங்கிரஸுக்கு தான் மறுபடியும் சீட்டா? நீ வேறப்பா, ஈரோடுக்கும் காங்கிரஸுக்கும் ராசி செட் ஆக மாட்டேங்குது. இந்த தடவை எங்க துணை முதல்வர் வித்தியாசமா யோசிச்சு திரும்ப வெற்றி வாகை சூடுவதற்கு பிளான் வச்சிருக்காரியா. தாலி அறுத்து திடல்லையே மாட்டுக்கறி திங்கிற நீங்க ராசி பலன்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீ வாய மூடு, குடிக்கிறது மாதிரி முதல்ல டீய போடு. செஸ் விளையாட்டுல குகேஷ் கப்பை வின் பண்ணிருக்காரு. ஆனா அவர் ஜெயிச்சதுக்கு சின்னவரோட ஊக்கமும் அந்த துறையோட தாக்கமும் தான் காரணம்னு உங்க முதல்வர் சொல்லி பயங்கர காமெடி பண்ணிட்டாருப்பா. யோ என்னையா காமெடி? உண்மையை தானே சொல்லியிருக்காரு. சின்னவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதல்வரும் ஆன பிறகுதானே இவ்வளவு ரிவார்டு, இவ்வளவு அவார்டு, புகழ். அதுல ஒண்ணு கவனிச்சியா? உங்களெல்லாம் காண்டாக்குற மாதிரியே செஸ்ல ஜெயிக்கிறவங்க எல்லாம் அழகா நெத்தியில திருநீர் வச்சிருக்கிறவனாவே இருக்கான்ப்பா. சரி சரி, கோவப்படாத, இந்த டீயை குடி. உனக்கு இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லவா? சொல்லு. உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த வேல்முருகன் பிரஸ் மீட்ல உங்க கட்சியோட அவலத்தை பத்தி சும்மா கிளின்னு கிழிச்சிருக்காரு. என்னவா அந்த ஆளுக்கு? வாக்கு கேட்டு வந்தப்ப எந்த புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணாம அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டீங்க. இப்ப ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது மினிஸ்டர் கிட்ட பேசணும்னு நினைச்சா மினிஸ்டர் பேச மாட்டாங்களாமா. அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் இவர்கிட்ட பேசுவாங்களாமா அப்படின்னு சொல்லி குமுறுன்னு கேமராவுக்கு முன்னாடி குமுறி இருக்காருயா. யோ, இதெல்லாம் எலெக்ஷன் டயத்துல அவரை எப்படி டீல் பண்ணணும்னு எங்க தலைவருக்கும் சின்னவருக்கும் தெரியுங்க. நீ வேணா பாரு, எலெக்ஷன் டயத்துல இன்னைக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் அறிவாலய வாசல்ல கை கட்டி நிக்க வைப்பாரியா எங்க தலைவரு. பாரு, ஒத்த எம்எல்ஏவா இருந்தாலும் வேல்முருகன் அண்ணன் தைரியமா வந்து பேசியிருக்காப்புல. இது பயங்கர ஹாப்பியா இருக்குப்பா. நசுக்கப்பட்ட, பிழியப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலன்னு சொல்றவரும் தெருவெல்லாம் உண்டி குலுக்கி கூட்டத்தை சேர்க்கிறவங்களுக்கும் எப்பதான் இந்த தைரியம் வரப்போகுதோ தெரியலப்பா. யோ, ஓசியில டீ குடுக்குறேன்னு பக்கம் பக்கமா பாடம் எடுக்காத.
உனக்கு இந்த ஜென்மத்துல காசு கிடைக்காது எழுயோ. Dinner